उससे कई गुना ज्यादा है। இந்தியாவின் வளர்ச்சிக்கான முக்கியமான என்ஜினாக தமிழ்நாட்டினை நான் பார்க்கின்றேன். கடந்த 11 ஆண்டுகளாக 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அளித்திருக்கின்றது. இது நிதி பகிர்வாக நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், ரயில்வே துறை மற்றும் நலத்திட்டங்களாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த காலத்திலே தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்ட நிதியை விட இந்த தொகை பல மடங்கு அதிகம். Over the past 5 years, two things have increased to record levels in Tamil Nadu. The first is one family's wealth, and the second is Tamil Nadu's debt. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more. நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 2 விஷயங்கள் சாதனை அளவுகளை எட்டியிருக்கின்றன. முதலாவதாக ஒரு குடும்பத்தின் சொத்து, இரண்டாவது தமிழ்நாட்டின் கடன். தமிழ்நாட்டின் உச்சபட்ச குடும்பம் மேலும் மேலும் பணக்காரர்களாகி வருகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவர் மீதும் இருக்கின்ற கடனோ மேலும் 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 கூடிக்கொண்டே போகின்றது. DMK's policy is by the family, of the family and for the family. CM, same family. Deputy CM, same family. Prominent MP in Delhi, same family. Film, media houses, many such things controlled by one family. यहां तक कि डीएमके के सीनियर नेताओं को भी एक परिवार के जूनियर मोस्ट मेंबर्स के सामने झुकना पड़ रहा है. திமுகவின் கொள்கை என்ன? குடும்பத்திற்கு, குடும்பத்தால், குடும்பத்திற்காக, அவ்வளவுதான். முதலமைச்சர் அதே குடும்பம், துணை முதலமைச்சர் அதே குடும்பம், தில்லியில் இருக்கும் முக்கியமான எம்பிக்கள் அதே குடும்பம், திரைப்படங்கள், ஊடக நிறுவனங்கள், இப்படி பல துறைகளை ஒரே குடும்பம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் திமுகவின் மூத்த தலைவர்கள் கூட ஒரு குடும்பத்தின் மிக இளைய உறுப்பினர்களிடம் தலை தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது.